ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் டு ஆல். பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2024 இப்போ எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் எப்பொழுது வரும், ஸோ நோட்டிஃபிகேஷன் எப்போ இருக்கும் அப்படின்னு தான் எல்லாருமே நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். பட் நோட்டிஃபிகேஷன் ப்ளஸ் வேக்கன்சி வந்து எவ்வளோ வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, ஸோ வேக்கன்சி வந்து எவ்வளோ இருக்கும். ஏன்னா ஆனுவல் பிளானரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 200 வேக்கன்சிஸ் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. பட் அப்படி பார்க்கும்போது அதை வந்து 200 வேக்கன்சியை டிபார்ட்மெண்ட் வைஸாக நம்ம பார்க்கும்போது நமக்கு இந்த வேக்கன்சி வந்து நம்மளோட டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்குமா இருக்காதா, ஸோ நம்ம இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து படித்த நம்மளுக்கு வந்து போஸ்டிங் வாங்க முடியுமா, ஸோ அப்படின்லாம் நிறையா டீச்சர்ஸ் வந்து உங்களோட மைண்ட் செட்டில் வந்து நீங்கள் இருக்கிறீங்க. பட் அப்படியே படித்தா நமக்கு வந்து போஸ்டிங் கிடைக்குமா அப்படின்லாம் ஒரு கொஷின் மார்க் இருக்குது. பட் பிஜிடிஆர்பிக்கு படிக்கிறத விட வேறு எக்ஸாமுக்கு நம்ம படிச்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களோட மைண்ட் செட்டில் எல்லா டீச்சர்ஸுமே இருந்துக்கிட்டே இருக்கிறீங்க. பட் அப்படி தயவு செய்து அப்படி இருக்க வேண்டாம். பட் வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த எக்ஸாமுக்கு ஒரு நல்ல வேக்கன்சி அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து ஸோ அதிகமாகவே இருக்குது. இந்த ஆனுவல் பிளானரில் கொடுத்துருக்கிற 200 வேக்கன்சியை மென்ஷன் பண்ணி தயவு செய்து யாருமே இருக்க வேண்டாம். பட் வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் பிஜிடிஆர்பியில் ஒரு 3000, ஸோ 3176 3000 ப்ளஸ் வேக்கன்சிஸ் வந்து ஸோ அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 14,000 வேக்கன்சிஸ் வந்து ஓவராலாக, அதாவது செகண்ட் கிரேட் டீச்சர், யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி எல்லாம் வந்து ஓவராலாக பார்க்கும்போது ஒரு 14,000 வேக்கன்சிஸ் வந்து டெம்பரரி டீச்சர்ஸாக தான் அவங்க வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இந்த வேக்கன்சி எல்லாமே அவங்க வந்து பெர்மனன்ட் டீச்சர்ஸாக வந்து அவங்க வந்து ஸோ போஸ்டிங் கொடுக்கும் பட்சத்தில் வேக்கன்சி அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது பிஜிடிஆர்பிக்கு இந்த வரக்கூடிய எக்ஸாமுக்கு தான் அதிகமான வேக்கன்சிஸ் வந்து ஸோ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து அதிகமாகவே இருக்குது. அடுத்தடுத்த எக்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னா வேக்கன்சிஸ் வந்து இந்த அளவுக்கு இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கொஷின் மார்க் தான். ஸோ அதனால் இந்த ஒரு சான்ஸை மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உங்களோட இலக்கு அப்படிங்கிறது வந்து 2024 அஸ் ஏ கவர்மெண்ட் டீச்சராக, அதுவும் பிஜி அசிஸ்டண்ட்டாக போஸ்டிங் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நீங்களும் ஒரு பிஜி அசிஸ்டண்ட்டாக ஸோ ஜாப்பில் இருப்பீங்க. ஸோ அதுக்கு வியாஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஏன் நம்ம இதை சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா யூஜிடிஆர்பி ஸோ எக்ஸாம் எழுதிட்டு ஸோ ரிசல்ட்டுக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து ஸோ பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அதில் எல்லாருமே ஸோ நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் படிச்சிங்க. ஆனால் மார்க் என்ன அப்படின்னா ஒரு சில டீச்சர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. பட் அதை நினச்சி நீங்கள் யாருமே ஒரி பண்ணிக்க வேண்டாம். நீங்கள் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் தான் பண்ணீங்க. ஆனால் மார்க் அப்படிங்கிறது வந்து ஸோ கம்மியாக வந்ததுனால எல்லா டீச்சர்ஸுமே கால் பண்ணி சொல்லிட்டு தான் இருக்கிறீங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சான்ஸ் அப்படின்னா பிஜிடிஆர்பி தான். ஏன்னா நீங்கள் வந்து பிஜி வித் பிஎட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் ஸோ நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு விரைவில் வருவதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா இதில் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணிடலாம். ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இந்த எக்ஸாமை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு பிஜிடிஆர்பி வரதுக்கு வந்து நம்ம வந்து ரொம்ப நாட்கள் வெயிட் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். ஸோ அதனால் இதில் வேக்கன்சி பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா இந்த இயர் மே மந்த் ரிட்டைர்மெண்ட் இருக்குது. ஸோ ப்ரொமோஷனில் வேறு போயிடுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது டெம்பரரி டீச்சர்ஸ்லாம் ஒரு 3000 ஸோ 3000க்கு மேலே வேக்கன்சிஸ் வந்து ஸோ அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே நமக்கு வந்து ஸோ ஃபில் பண்ணாங்க அப்படின்னா இந்த இயரில் வந்து வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனில் வேக்கன்சி வந்து கம்பல்சரி அதிகமாகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இந்த வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய டீச்சர்ஸ் வந்து நிறையா அதை சார்ந்த டிபார்ட்மெண்ட் வந்து ஸோ கோரிக்கை வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. யூஜிடிஆர்பியாக இருந்தாலும் சரி தான், இல்லை செகண்ட் கிரேட் டீச்சராக இருந்தாலும் சரி தான், இல்லை பிஜிடிஆர்பியாக இருந்தாலும் சரி தான், வேக்கன்சியை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா டீச்சர்ஸுமே ஸோ அதை சார்ந்த டிபார்ட்மெண்ட் கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மளுமே ஸோ கோரிக்கை வச்சுருக்கிறோம். பட் யாரோ ஒருத்தங்க வந்து அதை சார்ந்த இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் இருக்க வேண்டாம். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அதை சார்ந்த என்னென்ன ஸோ ரீசனை மென்ஷனாக வச்சு நீங்கள் வந்து ஸோ கோரிக்கை வைங்க. கண்டிப்பாக வேக்கன்சி அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் 200 வேக்கன்சிஸ் தான் இருக்குது அப்படின்னு யாருமே நீங்கள் வந்து படிக்காமல் இருக்க வேண்டாம். ஏன்னா பிஃபோர் நோட்டிஃபிகேஷன் முன்னால் நீங்கள் எந்த அளவுக்கு கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களால் ஸோ பாஸ் பண்ண முடியும். ஏன்னா லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 90 வரைக்கும் சில சப்ஜெக்ட்டுக்கெலாம் போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து ஸோ கிடச்சிது லாஸ்ட் இயர் பிஜிடிஆர்பியில். ஆனால் அது 89 ஸோ அந்த மாதிரிலாம் 89, 88 ஸோ அப்படி இடத்துலாம் ஒரு மார்க்கில் கூட போஸ்டிங்கை மிஸ் பண்ண டீச்சர்ஸ் வந்து நிறைய டீச்சர்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி படிங்க. அதாவது வேக்கன்சி வந்து 200 வேக்கன்சி தான் ஆனுவல் பிளானரில் போட்டிருக்கிறாங்க, அதனால் நம்மளால் போக முடியாது அப்படின்னு தயவு செய்து யாருமே நினைக்காதீங்க. லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன்
ஸோ நோட்டிஃபிகேஷனில் கம்மியான வேகன்சி கொடுத்துருந்தாங்க. ஸோ ரிசல்ட்டுமே பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. சிவிக்கு முன்னால் ஒரு 1000 வேகன்சிலாம் பிஜிடிஆர்பிக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. பட் அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்னும் கொஞ்சம் படிச்சிருந்தா நான் கண்டிப்பாக போஸ்டிங் வாங்கியிருப்பேன் அப்படின்னு நிறைய டீச்சர்ஸ் வந்து கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தனால 1000 வேகன்சிலாம் இன்க்ரீஸ் பண்ணாங்க. பட் அதில் நிறைய டீச்சர்ஸ் வந்து போஸ்டிங் வந்து ஸோ கிடச்சிது. அப்போ நீங்கள் இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு எப்படி வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணாலும் நம்மளால் வந்து நல்லா ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி மேக்ஸிமம் ஒரு கட் ஆஃப் மார்க் எடுத்திருந்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்மளால் போஸ்டிங் வாங்க முடியும். அதனால் வந்து நோட்டிஃபிகேஷன் ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் அப்புறம் நான் படிச்சுக்கலாம் அப்படின்னு தயவு செய்து யாருமே இருக்காதீங்க. இப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா காம்படிஷன்லாம் ரொம்ப ஹெவி ஆயிடுச்சு. எப்படியாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கி ஆகணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோட நிறைய டீச்சர்ஸ் வந்து ஸோ படிச்சுட்டு இருக்கிறாங்க. நீங்களும் இதுவரை படிக்கவே இல்லை அப்படின்னா கூட ஸோ டுடேலேருந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணிடலாம். பட் நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த எக்ஸாம் பிஜிடிஆர்பி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த 2024 ஸோ நமக்கு வந்து ஸோ கண்டக்ட் பண்ணிடுவாங்க. பட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸோ செப்டம்பர் இல்லைனா அக்டோபரில் நம்ம வந்து ஸோ எதிர்பார்க்கலாம். ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ வேணாலும் பப்ளிஷ் பண்ணலாம். ஸோ அதில் எந்த வித மாற்றமே கிடையாது. ஸோ இந்த மந்த் எண்டில் கூட வரலாம், இல்லை நெக்ஸ்ட் மந்த்து கூட வரலாம். பட் நம்ம எக்ஸாம் வந்து எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா செப்டம்பர் இல்லைனா அக்டோபரில் வந்து நம்ம வந்து ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். உங்களோட இலக்கு அப்படிங்கிறது வந்து செப்டம்பர் லாஸ்ட்டில் பிஜிடிஆர்பி எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கு நம்ம ரெடி ஆகிட்டோமா, நமக்கு எப்படி வந்து நம்ம பிளான் பண்ணி படித்தா செப்டம்பர் நீங்களாக ஒரு டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு செப்டம்பர் ஒரு லாஸ்ட்டில் ஒரு சண்டேயில் நீங்களாக ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு செப்டம்பரில் டிஆர்பி போர்ட்லேருந்து பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. எப்படி படித்தா அந்த எக்ஸாமில் வந்து ஒரு மேக்ஸிமம் மார்க் நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு நீங்கள் வந்து ஷெட்யூல் போட்டு படித்தா மட்டும்தான் உங்களால் ஈஸியாக வந்து ஸோ சக்ஸஸ் பண்ண முடியும். அதாவது வேகன்சி கம்மியாக தான் இருக்குது, நம்மளால் முடியுமா முடியாதா அப்படிங்கிறலாம் ஒரு மைண்ட் செட்டில் தயவுசெய்து இருக்க வேண்டாம். உங்களுக்கு தேவை ஒரே ஒரு போஸ்டிங், அது ஜென்ரல் 10. அதை மட்டும்தான் நீங்கள் அனலைஸ் பண்ணி படிக்கணுமே தவிர வேகன்சி கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பற்றி நீங்கள் யாருமே நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். வேகன்சியை பொறுத்த வரைக்கும் 100% வந்து இன்க்ரீஸ் ஆகத்தான் போகுது. இந்த ஆனுவல் பிளானரில் இருக்க 200 வேகன்சியை மென்ஷன் பண்ணி தயவு செய்து யாருமே இருக்காதீங்க. அந்த 200 வேகன்சி அப்படிங்கிறது வந்து உங்களோட மைண்ட் செட்டில் இருக்கவே கூடாது. வேகன்சி வந்து 100% வந்து இன்க்ரீஸ் ஆக தான் போகுது. வேகன்சியை பொறுத்த வரைக்கும் 3000+ வேகன்சிஸ் வந்து பிஜிடிஆர்பிக்கு வந்து அவைலபிளாக தான் இருக்குது. அது நோட்டிஃபிகேஷனில் கண்டிப்பாக வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் விட்டு எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ரிசல்ட்டுமே பப்ளிஷ் பண்ணிவிட்டு சிவிக்கு முன்னால் 1000 வேகன்சிலாம் இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸோ அதனால் இந்த இயரில் தான் அதிகமான வேகன்சி அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால் தொடர்ந்து தன்னம்பிக்கையோடு படிங்க, ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணிடலாம். பட் இந்த பிஜிடிஆர்பிக்கு டெஸ்ட் பேட்ச் வந்து நம்மளோட அகாடமியில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யூனிட் வைஸ் இருக்கும், மேஜரை பொறுத்த வரைக்கும் யூனிட் வைஸ் இருக்கும். டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃப் வந்து நாங்கள் ஃப்ரீயாகவே கொடுத்துருவோம். ஸோ மேஜர் சைக்காலஜி ப்ளஸ் ஜிகே தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட், ஸோ இது எல்லாமே பிடிஎஃபாக வந்து டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீயாகவே நாங்கள் வந்து ஸோ கொடுத்துருவோம். அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். டெஸ்ட் பேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேஜர் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் வைஸ் இருக்கும். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இது ஒரு பிளான் பண்ணி நீங்கள் படித்தா மட்டும்தான் இந்த 2024 பிஜிடிஆர்பியில் நீங்கள் வந்து கிளியர் பண்ண முடியும். ஏன்னா சிலபஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹெவியான சிலபஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் தொடர்ந்து தன்னம்பிக்கையோடு படிங்க, ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணிடலாம். ஸோ டெஸ்ட் பேஜ் வேணுங்கிறவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸுமே இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். பட் ஒர்க் போயிட்டு இருக்கிறவங்க கூட இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, மேக்ஸிமம் கிடைக்கிற டைமை நீங்கள் யூஸ் பண்ணி இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணிடலாம். அதுக்காக தான் நம்ம டெஸ்ட் பேஜ் வந்து ஆல்ரெடி போயிட்டு இருக்குது. இப்போ நியூ டெஸ்ட் பேஜ் அனௌன்ஸ்மெண்ட் வந்து டுடே கொடுக்குறோம். அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களோட இலக்கு அப்படிங்கிறது வந்து 2024 அஸ் ஏ கவர்மெண்ட் டீச்சராக போஸ்டிங் வாங்கணும், அது பிஜி அசிஸ்டண்ட்டாக. இப்போ யூஜிடிஆர்பியில் வந்து ரொம்ப மார்க் கம்மியாக எடுத்தவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னா இந்த பிஜிடிஆர்பி தான். நீங்கள் பிஜி வித் பிஎட் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ விரைவில் இந்த பிஜிடிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ஸோ ரிலீஸ் பண்ணத்தான் போகிறாங்க. ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு இருக்க வேண்டாம். பட் இப்போ படித்ததோட யூஜிடிஆர்பியோட நீங்கள் அதே மேட்சர் தான் நீங்கள் படிச்சிருக்கீங்க. இங்கிலீஷ் தான் படிச்சிருக்க போகிறீங்க யூஜிடிஆர்பியில், அதே தான் பிஜிடிஆர்பியிலும் கொஞ்சம் டெப்த்தாக படிக்க போகிறீங்க. அதே இது வெறியோட நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா பிஜிடிஆர்பியை வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அதனால் தன்னம்பிக்கையோட இது ஒரு உங்களோட லைஃப்பில் இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் ஃபைனல். இனிமேல் பிஜிடிஆர்பி எக்ஸாம் ஸோ கண்டக்ட் பண்ண போகிறதே இல்லை அப்படின்னா உங்களோட
ஸோ மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னு அனலைஸ் பண்ணி படிங்க. இதுதான் உங்களுக்கு கிடச்சிருக்குதா ஒரு ஃபைனல் சான்ஸாக எடுத்து நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா இந்த 2024 கண்டிப்பாக எல்லாருமே கவர்மெண்ட் டீச்சராக போஸ்டிங் வாங்குவீங்க. ஏன்னா நிறையா டீச்சர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் வந்து ஸோ ஏஜில் இருக்குது அப்படின்னா நிறையா டீச்சர்ஸ் வந்து சொல்கிறீங்க. பட் அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இந்த பிஜிடிஆர்பி தான். இதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பட் நெக்ஸ்ட்டு எப்போ வரும் அப்படிங்கிறத வந்து நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த அளவுக்கு வேக்கன்சி இருக்குமா அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியாது. ஏன்னா ஆனுவல் பிளானரில் இருக்க 200 வேக்கன்சியை வந்து தயவு செய்து மென்ஷன் பண்ண வேண்டாம். அதை நீங்கள் பார்க்கவே வேண்டாம். வேக்கன்சி அப்படிங்கிறது வந்து இந்த பிஜிடிஆர்பியில் கண்டிப்பாக வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகும். வேக்கன்சி வந்து நிறையா வேக்கன்சி வந்து அவைலபிளாக தான் இருக்குது. அதனால் தொடர்ந்து தன்னம்பிக்கையோடு படிங்க, ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணிடலாம். பட் டெஸ்ட் பேஜ் வேணுங்கிறவங்க அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸுமே இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். பட் எல்லாருமே இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமில் ஸோ கண்டிப்பாக போஸ்டிங் வாங்கணும். ஸோ கண்டிப்பாக வாங்குவீங்க. அதுக்கு வியாஸ் அகாடமியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.